ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். ஹேர்பட்ஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். எல்லாமே எடுத்துக்கிட்டியா? நம்மளும் இவகிட்ட கேட்டுப்போம். தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டியா? கை கால் வலிக்கு தைலம் எடுத்துக்கிட்டியா? வாமிட் வராம இருக்க புளிப்பு சாக்லேட் எடுத்துக்கிட்டியா? ஏய் என்ன ஒழுங்கு ஏத்துறியா? ஒழுங்கு ஏத்தலடா, கோல்டுல மூக்கு அடிச்சிட்டு இருக்குடா. என்னடா பேஷண்ட் கேக்குற மாதிரி கேட்டிருக்க? ஒரு வியாதி இருந்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்க எல்லா வியாதியும் இது உடம்புல தான் இருக்கு. பின்ன பேஷண்ட்டை கேக்குற மாதிரி தான் கேட்பாங்க. என்ன நீ மட்டும் வர, அவளை காணோம்? எனக்கும் அவளுக்கும் போட்டிடா, ஃபர்ஸ்ட் யார் ஓடி வந்து உங்களை தொடுறாங்கன்னு. நான் வந்துட்டு அவளை காணோம். ஐயோ ஏய் என்னடி ஆச்சு? லோ பிபி ஆயிடுச்சுடா. ஏய் மச்சான் போயிட்டு புளிப்பு சாக்லேட் வாங்கிடா. நடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ற, ஸ்மெல் ஆள தூக்குது. சொல்ல முடியாது. ஏய் என்னடி தைலம் போட்டிருக்க? கண்ணெல்லாம் எரியுது. தலை வலிக்குதுடா, அதான் கோடாலி தைலம் தேய்ச்சிருக்கேன். இருக்கும். எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமை இருக்கு. பல விதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.